இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் பேசி திருப்பிக்கலாம். நேற்று ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த என் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. 8ஆம் அதிகாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். உங்களுக்காக பொறுமையாக வாசிக்கிறேன். சரியா? பின்பு தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாயிருங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகளை எல்லாம் பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றேன் என்றார். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? அன்றியும் தேவன், எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கும் நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இனி எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெளிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனாகிய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெளியில் தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தின் அடிமைகளிலிருந்து அடிமையாய் இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான்.
யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் தேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். இன்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை அவர் நமக்காக கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, பெருவெள்ளத்துக்கு அப்புறம் நோவா எப்படி நோவா மற்றும் அவனது குடும்பத்தினரை தேவன் ஆசீர்வதித்து பூமியில் பழுக பெருக சொல்லி விலங்குகளை எல்லாம் உணவாக கட்டாரு. ரத்தத்தை மட்டும் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் கட்டளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு மேகம் மூலிமா ஒரு உடன்படிக்கை செய்கிறத தான் அது சொல்லுது. இந்த அதிகாரத்தை சொல்லுது. இந்த இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு புதிய ஆரம்பத்தை சொல்லுது. புதிய ஆரம்பம் நமக்கு கிடைக்கிது இந்த அதிகாரத்தின் மூலிமா. நோவா மற்றும் அவர் குமாரர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகி பூமியை நிரப்ப கட்டளை. அது ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது உணவு மற்றும் இரத்த கட்டளை. மிருகங்களை உணவாக கொடுத்தார், ஆனால் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். மூணாவது மனித உயிருக்கு மதிப்பு. கொலைக்கு எதிரான கடுமையான சட்டங்களையும் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. நாலாவது நோவாவோட உடன்படிக்கை. இனி பூமியில் ஜலப்பிரளயத்தை நான் உண்டாக்க மாட்டேன். ஜலப்பிரளயத்தினால இந்த பூமி அழியாதுங்கிற ஒரு வாக்குறுதியை கர்த்தர் நமக்கு தராரு. அப்புறம் வில்லின் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை ஏற்படுத்தினார். அப்புறம் நோவாவின் கதை. நோவாவோட கதை நமக்கு என்னன்னு தெரியுதுன்னா, நோவா திராட்சை ரசத்தை உண்டாக்கி திராட்சை ரசத்தை குடித்து அவனுடைய குமாரர்களின் செயல் மற்றும் சாபத்தையும் இந்த இது நமக்கு கொடுக்குது. ஏன்னா நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு அவர் நிர்வாணமாக படுத்து கிடக்கிறாரு. அதை அவருடைய மகன் இளையகுமாரன் எடுத்து அதை மறைச்சி இது பண்ணதுக்கு அவர் மேலே சாபம் நோபா கொடுக்குறாரு. அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் நம்ம இந்த கட்டுரையில் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட கேள்விக்கு பதில் அந்த கர்த்தரோட கிருபை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும், உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும், உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் நம்ம எல்லோரும் சேர்ந்து பைபிள் வசனத்தை படிக்கணும், பைபிளை ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லோரும் ஒரு நல்ல நண்பர்களாகவும் எல்லோரும் நல்ல ஐக்கியத்தில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். கடவுளோட கிருபை இருந்தால் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கடவுளோட ஆசீர்வாதமும் கிருபையும் கிடைக்கும் அப்படின்னு நான் மனமாற வாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நான் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.